ஹாய் ஐம் ஜெயந்த் ரெய்னா. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து லாங் வீடியோ போட்டேன். 10 நிமிஷம் பேசி போட்டேன். அதில் வந்து என்னன்னா, நான் ஷார்ட்ஸ் போட்டாலே யாரும் பார்க்க போகிறதில்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே லாங் வீடியோ வேறு போட்டிருக்கேன். எப்படியோ லாங் வீடியோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அப்படி நினச்சிட்டு தான் நான் வந்து லாங் வீடியோ போட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து 200 வியூஸ் போயிருந்து. அதே வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. என்னடா லாங் வீடியோ போட்டால் எவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஷாக்ல அத நான் வந்து போட்டு அந்த வியூஸ்லாம் பார்க்கல நானு. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தது, அது 200 பேர்கிட்ட பார்த்து வச்சிருந்தாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு, சரி நம்ம லாங் வீடியோ போடலாம் இனிமேட்டு பேசி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவ வந்து ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரிய பெற்றிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக் வின்னுன்னு சொல்லலாம். பெர்த்ல. ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூல வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் ஃபுல்லா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினதில்ல. ஏன்னா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியா தான் நல்லா ஆடுவாங்க. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ பத்தி தான் நான் அதிகமா பேசினேன். இந்தியா பிளேயர்ஸ பத்தியும் பேசல. ஆனா இப்போ வந்து என்ன அப்படியே தலைகீழா நடந்திருக்கு. நான் வீடியோல சொல்லியிருந்த மாரி தான் ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன சொன்னேன்னா, நம்ம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுபோல தான் நடந்துச்சு. எனக்குமே என்ன ஷாக்னா, என்னடா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது, நம்ம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு நடக்கும். அது மாரி தான் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 6 பால் பேட்ல படலன்ன உடனே, அடுத்த ஓவர்ல ஸ்டார்க் ஓவர்ல அடிக்க போயிட்டு அவுட் ஆனாரு. அந்த மாரி வந்து எல்லாருமே வந்து பட்டு பட்டுன்னு வந்து விக்கெட் விடுறதுக்குள்ள. ஆனா அன்னைக்கு வந்து நான் நான் என்ன சொன்னேன்னா, கேஎல் ராகுலோட கம்பேக் இருக்கு இந்த டெஸ்ட்ல, இந்த சீரிஸ்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நல்லா செட்டில் ஆனாரு. ஆனா அது அன்பார்ச்சுனேட்டா வந்து அது நாட் அவுட்டு. பட் அது அவுட் குடுத்தாங்க. பேட்ல வந்து அந்த ஸ்னிக்கோ இருக்க மாரி காட்டுனாங்க. அது அவுட்டு. அதுக்கப்புறம் அவர் நல்லா செட்டில் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 150 ரன்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா டெபியூட் பண்ணாரு. அதுவும் இல்லாம அவர் வந்து 40 ரன்ஸ் ஒரு 40 பிளஸ்ன்றது ஒரு ஒரு வைட்டலான ரன்னா தெரிஞ்சுது அது இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் 150 ஆல் அவுட் அவ்வளோதான். இவனுங்க ஆட போறானுங்க 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சரியான ஒரு கேப்டன் பும்ரா வந்து அப்சல்யூட்லி என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. ஒரு கேப்டனா அவர் கண்ணுல ஒரு வெறி தெரிஞ்சுது. ஆனா இப்போ நார்மல் பும்ரா வந்து போலிங் போடுறது வந்து அது ஒரு மாரி இருக்கும். பட் கேப்டன் பும்ரா அதையும் தாண்டி கேப்டன் பும்ரான்றதுனால இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு பவுலிங் கேப்டனா இருக்கிறது வந்து ஒரு டீமுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தரும். என்ன பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு பவுலர் வந்து கேப்டனா இருந்தான்னா, அவன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு, நான் இத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அதெல்லாம் பண்ணுவாங்க பவுலர்ஸ் வந்து. அந்த மாரி ஒரு ஒரு இந்த டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லாவே வந்து செம்மையா பண்ணியிருந்தாரு பும்ரா. அதேபோல 150 அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா ஆஸ்திரேலியா இந்த பக்கம் 104க்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க. டே 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 2ல வந்து ஆல் அவுட் ஆனாங்க. அதுல ஒரு இன்னொரு பிளஸ் என்னன்னா, ஆஸ்திரேலியா பவுலர்ஸ வந்து ரொம்ப நேரம் ஆட வச்சாங்க. மிச்சல் ஸ்டார்க் வந்து 100 பிளஸ் பால் புடிச்சதுனாலலாம் வந்து அவரு டயர்ட் ஆயிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரால பால் போட முடியல. உண்மைய சொல்லப்போனா இதுதான் வந்து ஆக்சுவலான ட்ரூத். இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ நேரம் அவங்கள ஆட வச்சதுனால தான் அவங்களால பவுலிங் போட முடியல. இதுதான் வந்து ஒரு ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருந்தது. இந்த அன்னைக்கு வந்து அன்னையோட டேல வந்து ரொம்ப நேரம் ஆட வச்சாங்க. அவங்கள ஃபுல்லா டயர்ட் ஆக்கி பால் போட முடியாத. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும், ஜெய்ஸ்வாலும் வந்து செம்மையா ஆடுனாங்க செகண்ட் இன்னிங்ஸ் வந்து. அந்த 15 ஓவர் அந்த பால வந்து எப்படி ஆடணுமோ அப்படி ஆடி அந்த பால தேய்ச்சாங்க. அதுக்கப்புறம் செட்டில் ஆன உடனே ஜெய்ஸ்வால் வந்து அவர் வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அடிக்கிறது நல்லா ஒரு பெர்ஃபெக்ட்டா ஆடுனாரு அன்னைக்கு. நான் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, கேஎல் ராகுல தான் நான் வந்து பிரைஸ் பண்ணுவேன். கேஎல் ராகுல பிரைஸ் பண்றதில்ல. கேஎல் ராகுல் வந்து எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜெய்ஸ்வால் என்னதான் அடிக்க போயிருந்தாலும், ஆனா டிஃபென்சிவ் ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு ஜெய்ஸ்வால் வந்து, எனக்கு வந்து ராகுல் பாய் தான் வந்து சப்போர்ட்டிவா இருந்தாரு. நான் வந்து உள்ள வந்து பதட்டத்துல இருக்கும்போது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஹண்ட்ரட்ஸ் எல்லாமே வந்து 150யா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. பட் அவர் 200 அடிக்காதது வந்து அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல வந்து இந்த சீரீஸ்க்கு முன்னாடி அவர கலாய்க்காதவனே கிடையாது. ட்ரோல் பண்ணாதவனே கிடையாது. ஏன்னா,
அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து கிட்ட வந்து நியூசிலாந்து கிட்ட தோக்கும்போது கூட என்ன மீம்ஸ்லாம் நான் பார்த்தேன்னா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்ன மீம்ஸ் பார்த்தோம்னா, இந்த மாரி வந்து நல்ல வேளை கேஎல் ராகுல் இல்ல. இருந்திருந்தா அவர் மேல வந்து நம்ம பழி போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீம்லாம் பார்த்தேன் நானு. பட் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தலைவன் குடுத்துட்டான். ஒரு செம்ம நாக் அது. ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணாரு இந்தியாவுக்கு. அவரு முக்கியமா சொல்ல போனோம்னா, அவரு தான் வந்து மெயின் ஒரு டோன செட் பண்ணாரு. அவரு தான் வந்து இப்படிதான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அது இப்போ என்ன நடக்கும்னா, செகண்ட் டெஸ்ட்ல ரோஹித் சர்மா வந்திருக்காரு. ரோஹித் சர்மா வந்து அப்படின்னா, பழையபடி நீ நம்பர் 6 ஆடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா இந்தியா அத பண்ணக்கூடாது. விராட் கோலி இந்த இந்த விராட் கோலியும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவரு நல்லா பண்ணுவாரான்னு நம்ம கேள்வி பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ரிவ்யூல. ஆனா உண்மையாவே நல்லா பண்ணியிருக்காரு. 81st செஞ்சுரி வந்து பெர்த்ல அடிச்சிருக்காரு. வந்து லியோ தாஸா இப்போ வந்து உருவெடுத்திருக்காரு விராட் கோலி. ஃபர்ஸ்ட் பார்த்திபனா வந்து ஆனா லாஸ்ட் வந்து 5 இயர்ஸ்ல விராட் கோலி 2 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. இப்போ தேர்ட் இப்போ வந்திருக்கு இந்த சீரீஸ்ல. மேலும் இன்னும் 4 டெஸ்ட் இருக்கு. 8 இன்னிங்ஸ் இருக்கு. 8 இன்னிங்ஸ்ல எத்தனை செஞ்சுரி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி வந்தோன்னா கேஎல் ராகுல் எங்க ஆட வைக்க போறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் வந்து டாப் ஆர்டர்லயே ஆடினாருன்னா கொஞ்சம் நல்லா ஆடுவாரு. ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி 1 டவுன் 2 டவுன் ஆடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பண்ணணும். அதுதான் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி வந்து ஏன்னா வந்து கேஎல் ராகுலோட கரியர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்குன்னா நீ வந்து ஒரு பிளேயரை வந்து நீ எங்கனாலும் ஆட வைக்கலாம். ஆனா வந்து எல்லா இடத்துலயும் ஆட்டாரு கேஎல் ராகுல் வந்து டாப் ஆர்டர்ல 1 டவுன் 2 டவுன் மிடில் எல்லா இடத்துலயும் ஆட்டாரு. பட் ஃப்ளெக்சிபிள் இருக்கிறதுனால அதுக்கிட்ட நீ மாத்திட்டே இருந்தா வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி சொல்லவே தேவையில்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நல்ல டெபியூட் அவருக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு பெட்ல. அதுவும் இல்லாம வந்து இந்த அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தெரியுது 67க்கு 7 செகண்ட் 2 2வது கேம் முடியும்போது 67க்கு வந்து 7 அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா பும்ரா கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுலேருந்து அவர் செம்மையா ஒரு ஒரு அரோகண்டா வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். அவர் கூட வந்து டிஎஸ்பி ஹர்ஷித் ராணா 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னா ஒரு எண்ணில் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து முக்கியமா தேவைப்படும். ஒரு பவுலர் மட்டும் நல்லா போட்டு இன்னொரு எண்ணில் வந்து ரன்ஸ் லீக் ஆகும்போது. ஆனா அது போல. பட் போகாத வரையும் சந்தோஷம். ஆனா வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க ஹர்ஷித் ராணாவும். அவருக்கும் நல்ல டெபியூட். இந்த சீரீஸ்ல வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரும் 2 இன்னிங்ஸ் எடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க இந்தியா. இன்னும் சீரீஸ் முடியல. அததான் நானும் சொல்லுவேன். சீரீஸ் இன்னும் முடியல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பிக்கெஸ்ட் விக்டரி இன் பெர்த். நெக்ஸ்ட் மேட்ச் டெஸ்ட் வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து அடிலைட் போறாங்க. பிங்க் பால் டெஸ்ட் எந்த மாதிரியான டீம் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாம இன்னொரு சீரீஸ் முடியல. ஆஸ்திரேலியா வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா வந்து எப்படிப்பட்ட டீம் அப்படின்னு சொல்லிட்டு மைட்டி ஆசிஸ் என்னென்னவோ சொல்லுவோம் ஆஸ்திரேலியன் டீமை. திருப்பி கம்பேக் கொடுக்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. பட் அவங்க பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னமும் நாங்கள் தான் வந்து நம்பர் 1 டெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும் இந்த வந்து லாஸ்ட் 4 டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட பேட்ஸ்மேன் ரீசன்ட் ஃபார்ம் இல்லாததுனால தான் இந்த டெஸ்ட் வந்து அவங்க அடி வாங்கினாங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரியாக பவுலிங் போட்டாங்க இந்தியா. அதை தான் நான் சொல்லுவேன். கிரெடிட் வந்து இந்தியாவுக்கு தான் நான் கொடுப்பேன். அதே மாதிரி ஆஸ்திரேலியா நல்லா விளையாடல. அதனால வந்து அவங்க லாஸ் பண்ணாங்க இந்த டெஸ்ட்டை. எப்படி அவங்க கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த டெஸ்ட் மேட்ச்சில். ஒரு 89 ஐ திங்க் 89 சம்திங் ஆடினார். 89 ஆடினாரு எனக்கு தெரிஞ்சு. அவனா எப்படி கம்பேக் கொடுக்க போகிறாங்க பிங்க் பால் டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கிரிக்கெட் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.